ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் 2 வகையான காய்கறிகள். அது என்னென்ன, அதை பற்றி தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ங்கிறது எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு இல்லையா? முன்னாடி ஒரு ஏஜுக்கு மேலே வரும் சொல்லுவாங்க, அதாவது ஒரு 50 வயசு மேலே வந்துட்டு இருந்து அப்புறம் 40 வயசு மேலே சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. முக்கியமாக இது வயசானவங்களுக்கும் வருது. முன்னாடி வந்து ஒரு ஏஜுக்கு மேலே போயிட்டாலே வரது வந்து ரொம்ப வராது. முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு வந்து தாத்தா பாட்டினா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வராது இல்லையா? ஒரு 50 வயசு மேலே வந்து மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு காமனாக வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க, ஏஜ் ஒரு டிஃபரன்ஸே கிடையாது, எல்லாத்துக்குமே வந்துட்டு தான் இருக்குது. அது காரணம் இன்றைய உணவுகள் தான், ஓகேவா? அது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போனனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கொழுப்பு நிறைந்த பொருட்கள், அப்புறம் பிளட் ப்ரெஷர் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தாங்க மெயின் காரணம். இப்போ கொழுப்பில் பார்த்தீங்கன்னா எல்டிஎல், அதாவது கெட்ட கொழும்போது வந்து ஹார்ட் அட்டாக் வருங்க. அப்புறம் பிபி வந்து ஹை ப்ரெஷர் அந்த லெவலில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்களும் வருது. இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு பார்க்குறோம். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி டாக்டர் இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம வந்து தடுப்பது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக்குங்கிறது எதனால் வருதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் வருது. அப்போ அந்த உணவுப் பொருட்களை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும், ஓகேவா? ஆனால் இன்னைக்குள்ள மாடல் லைஃப் ஸ்டைலில் வேறு வழி இல்லை, அதையும் சாப்பிட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 2 காய்கறிகள், இப்போ நான் சொல்ல போகிற 2 காய்கறிகளை நீங்கள் தவறாமல் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் ஸ்டாப் பண்ணலாங்க. அந்த 2 காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா தக்காளி, அதாவது டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தக்காளி. இப்போ நீங்கள் தக்காளியை வந்து குறுக்கு வெட்டில் வெட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய தோட்டம் வந்து ஹார்ட்டில் உள்ள அந்த சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்க. அது நேச்சுராகவே அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ டொமேட்டோவில் என்ன சத்து இருக்குது, அது எதனால் இதயத்துக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோவில் வந்து பார்க்கும்போது லைகோபின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இந்த லைகோபின் என்ற வேதிப்பொருளுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்குது. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கெட்ட கொழுப்பு, அதையும் வந்து குறைக்குது. அப்போ இந்த 2 குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் அட்டாக் வராது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரத்தத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து கொழுப்பு படியும் எல்டிஎல், அப்புறம் வந்து பிபி ஹை ப்ரெஷரை அடிக்கும் போது அதில் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த 2ஐயும் இது வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருது, ஓகேவா? அதனால வந்து தக்காளி நம்ம டெய்லி உணவில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ தக்காளி எப்படி சாப்பிடலாம், நம்ம சமையலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், அதெல்லாம் தக்காளி சாப்பிடலாம். அது போக நீங்கள் பச்சை சாப்பிட்டா இன்னும் எஃபெக்டாக இருக்கும். பச்சையாக சொல்லும்போது எப்படின்னா, அதை கழுவி சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இன்னும் தக்காளி வந்து கெமிக்கல் போட்டு வரதுனால மேலே ஸ்கின்லாம் கெமிக்கல் படிஞ்சிருக்கும். ஸோ அது நல்லா கழுவி 2க்கு 3 தடவை நல்லா கழுவி அதை பச்சையாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? அதுலேயும் வந்து நாட்டு தக்காளி, இது பெங்களூர் தக்காளி, அப்படி பல வெரைட்டி உண்டு. அதில் நாட்டு தக்காளி எஃபெக்டாக இருக்கும். நாட்டு தக்காளி தான் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஓகேவா? அது கிடைக்காதவங்க எல்லாம் கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்க. இருந்தாலும் நாட்டு தக்காளி கிடைக்கக்கூடியவங்க அதை சாப்பிடுங்க. ஏன்னா அது வந்து எஃபெக்ட்னஸ் வந்து கூடுதலாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் 2வது இடத்துல என்ன காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா கேப்சிகம், அதாவது குடை மிளகாய்ன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, கேப்சிகம். அந்த கேப்சிகம் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. எப்படிங்க டாக்டர் கேப்சிகம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கேப்சாய்சின்ங்கிற வேதிப்பொருள் அது வந்து இருக்குதுங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் வந்து வீக்கங்கள் ஏற்படும். எப்படின்னா, இது வந்து கொழுப்பு மாதிரியான பொருட்கள் படியும் போது அது வீங்கி அதில் வந்து பிளட் ஃப்ளோவை கம்மியாக்கி விடும். அப்போ இதில் உள்ள கேப்சாய்சின் என்ன பண்ண, அந்த வேதிப்பொருள் போய் அந்த வந்து கொழுப்பு மட்டும் இல்லாமல் அதனுடைய வீக்கங்கள் எல்லாத்தையும் வந்து குறைச்சி விட்டுரும். குறைக்கும் போது பிளட் ஃப்ளோ வந்து சீராக இருக்கும், ஓகேவா? அதனால வந்து குடைமிளகாய் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலும் ஹார்ட்டுக்கு நல்லது தாங்க. இப்போ நான் சொன்ன 2மே காமனாக நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணக்கூடியது. அதுலேயும் தக்காளி டெய்லி யூஸ் பண்ணுறோம், குடைமிளகாய் ரேராக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இனி வந்து குடைமிளகாயும் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ குடைமிளகாய் வந்து பல விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? குடைமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து முக்கியமாக நான்வெஜ்லாம் அதிகம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வெஜ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் குடைமிளகாய் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. சமையல் பயன்படுத்துங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன 2 காய்கறிகள், அதாவது தக்காளி, குடைமிளகாய், இந்த 2மே டெய்லி வந்து உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு குறையுங்க. இது அறவே அதை வந்து ஸ்டாப் பண்ணும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்து பார்த்ததல்லவா, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஹார்ட் அட்டாக் பற்றி முக்கியமான வீடியோ. இன்னைக்கு சொசைட்டியில் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் இல்லையா அது, அதனால வந்து இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.